இந்த தொகுதியெலாம் எங்களுக்கு வேணுங்க அப்படின்னு கமலஹாசனும் மக்கள் நீதி மையமும் 2026 சட்டமன்ற தேர்தலில் எந்தெந்த தொகுதிகளை திமுகவிடம் கேட்க வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதில் முதல்ல எந்த தொகுதியை கேட்பார் நான் சொல்லவே தேவையில்லை, நீங்களே இந்நேரம் கண்டுபிடிச்சிருப்பீங்க. கமெண்ட்டில் சொல்லுங்கள். எஸ், யூ ஆர் ரைட். அவர் போட்டியிட்ட, கமலஹாசன் போட்டியிட்ட கோவை தெற்கு தொகுதியை நிச்சயமாக இந்த முறையும் மக்கள் நீதி மையம் கேட்டு பெறும் என்பதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. என்ன ஒன்று, லாஸ்ட் டைம் அவங்க தான் டிசைட் பண்ணாங்க. இந்த முறை அவங்க வேறொரு கூட்டணியில் இடம்பெற்று இருப்பதனால அந்த கூட்டணியின் தலைமையிடம் கேட்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் அவங்களுக்கு இருக்குது. ஏன்னா மக்கள் நீதி மையம் தலைவர் கமலஹாசன் கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிட்ட போது ஜஸ்ட்டு மிஸ் ஆயிடுச்சு. இல்லைனா இந்நேரத்துக்கு கமலஹாசன் சட்டசபையில் இருந்திருப்பார், எம்எல்ஏவாக இருந்திருப்பார், அங்கிருந்து மக்களுடைய பிரச்சனைகளை பேசியிருப்பார். ஆனால் அவர் இப்போது பார்லிமெண்ட்டுக்கு போயிட்டார். அதனால் ராஜ்யசபா எம்பி ஆகிருக்கிறதுனால அவருடைய பதவி காலமும் இன்னும் இப்போ தான் எம்பி ஆகிருக்காரு. இன்னும் அவருடைய ஃபஸ்ட்டு ஸ்பீச்சை கூட நம்ம ராஜ்யசபாவில் பார்க்கல. அதனால் ரொம்ப டைம் அவருக்கு இருக்கிறதுனால எம்எல்ஏ எலெக்ஷனில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புன்றது ரொம்ப குறைவு. இருந்தாலும் அவங்களுக்கு சாதகமாக இருந்த, அவங்க தனித்தே போட்டிட்டாங்கன்னு தானே சொல்ல முடியும். அவங்களோட கூட்டணி வைத்த கட்சிகள் எல்லாருமே அவங்கள விட வாக்காளர்களுடைய ஆதரவு குறைவாக இருக்கக்கூடிய கட்சிகள் தான். அதனால் இது கிட்டத்தட்ட அவங்களுடைய ஓட்டு அப்படின்னே நம்ம எடுத்துக்கலாம். இன்றைக்கி ஒரு 5 ஆண்டுகள் கழித்து அவங்களுடைய செல்வாக்கு ஓரளவுக்கு குறைந்திருந்தாலோ அல்லது கூடியிருந்தாலோ அது மக்கள்கிட்ட விட்டுருவோம். எப்படியும் கோவை தெற்கு தொகுதி அப்படிங்கிறத அவங்க மிஸ் பண்ணவே மாட்டாங்க. இந்த முறை மக்கள் நீதி மையம் நிச்சயமாக அதை கேட்கும்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக, இரண்டாவதாக மக்கள் நீதி மையம் கண்டிப்பாக இன்னொரு தொகுதியை கேட்கும் அப்படின்னு உறுதியாக சொல்லலாம். அது கோவையில் இருக்கக்கூடிய சிங்காநல்லூர் தொகுதியை நிச்சயமாக மக்கள் நீதி மையம் கேட்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி இன்னொன்று நான் சொல்லிடுறேன். இந்த கோவை தெற்கு தொகுதியில் மக்கள் நீதி மையம் 2021 வாங்கின வாக்குகள் எவ்வளோ தெரியுமா? 51,481. பர்சன்டேஜாக பார்க்கும்போது 33.5%. ஜஸ்ட் மிஸ்ஸில் கமலஹாசன் தோத்துட்டாருன்னு சொன்னேன் இல்லையா? இந்த நம்பர்ஸை பார்க்கும்போது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் அங்கே எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஆதரவு தளம் இருந்தது அப்படின்னு. அதுக்கு அடுத்ததாக இப்போ சிங்காநல்லூர் தொகுதியை பார்ப்போம். சிங்காநல்லூரில் 36,850 வாக்குகளை அப்போது மகேந்திரன் மக்கள் நீதி மையம் இருந்தார் இல்லையா, அவர் பெற்றிருந்தார். 18.4% வாக்குகளை வாங்கியிருந்தார். எனவே நிச்சயமாக மக்கள் நீதி மையம் இந்த முறையும் சிங்காநல்லூர் தொகுதியை கேட்டு வாங்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. அதற்கு அடுத்தபடியாக மூன்றாவதாக மக்கள் நீதி மையம் குறிவைக்கக்கூடிய தொகுதி என்பது கோவை வடக்கு. அந்த தொகுதியிலையும் 26,503 வாக்குகளை அவங்க பெற்றிருந்தாங்க. 13.2%. கண்டிப்பாக கோவையில் இந்த 3 தொகுதிகளையும் மக்கள் நீதி மையம் கேட்டு பெறும் என்பதில் சந்தேகமே இல்லைன்னு சொல்கிறாங்க கமலஹாசனுடைய ஆதரவாளர்கள். அதற்கு அடுத்த கட்டமாக பார்க்கும்போது கோவைக்கு அடுத்தது சென்னையில் இருக்கக்கூடிய சில தொகுதிகளில் மக்கள் நீதி மையம் போட்டியிட விரும்புகிறதுன்னு சொல்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, பார்லிமெண்ட் எலெக்ஷனும் சரி, அதுக்கடுத்து நடந்த அசம்பிளி எலெக்ஷன்லையும் சரி, 2019 அண்ட் 2021 இந்த 2 எலெக்ஷன்லையுமே மக்கள் நீதி மையம் நல்லா பர்ஃபார்ம் பண்ண தொகுதிகள் அப்படின்னு பார்க்கும்போது அர்பன் ஏரியாஸ் தான். இப்போ சென்னை மாதிரியான நகர்ப்புற பகுதிகளில், கோவை மாதிரியான நகர்ப்புற பகுதிகளில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ரூரலை கம்பேர் பண்ணும்போது அர்பன் தான் அவங்களுடைய ஒரு ஸ்ட்ராங் ஜோனாகவும் பார்க்கப்படுது. அதனால் கோவைக்கு அடுத்தபடியாக மக்கள் நீதி மையம் குறிவைப்பது சென்னை மண்டலத்துக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகள் தான். அதில் முதன்மையாக இந்த தொகுதி இருக்கும்னு சொல்கிறாங்கன்னா மதுரவாயில் தொகுதி. அப்போது பத்மபிரியா மக்கள் நீதி மையமில் இருந்தாங்க. அவங்க தான் அங்கே வேட்பாளராக இருந்தாங்க. அப்போது எம்என்எம் வாங்கிய வாக்குகள் அப்படிங்கிறது 33,401 வாக்குகள் மதுரவாயில் தொகுதியில் மட்டும் வாங்கினாங்க. பதிவான வாக்குகளில் இது 12.3%. அதனால் மதுரவாயில் தொகுதியை வாங்கணுன்றது மக்கள் நீதி மையம் நிர்வாகிகளுடைய சாய்ஸாக இருக்கிறது. அதற்கு அடுத்ததாக சென்னையில் இன்னொரு தொகுதி எதுன்னு பார்க்கும்போது வேளச்சேரி தொகுதி. இப்போது காங்கிரஸ் எம்எல்ஏ இருக்காருங்க, ஹசன் மௌலானா. அந்த தொகுதியில் வேளச்சேரியில் அப்போ சந்தோஷ் பாபு போட்டியிட்டார் மக்கள் நீதி மையம் சார்பாக. அவர் வாங்கிய வாக்குகள் டார்ச் சிம்பிளில் 23,072 வாக்குகள். ஓவராலாக பதிவான வாக்குகளில் பார்க்கும்போது 13.2% வாக்குகள். சென்னையில் அடுத்ததாக வேறு எந்த தொகுதியை அவர்கள் குறிவைக்கிறார்கள் அப்படின்னா அண்ணா நகர் சட்டமன்ற தொகுதி. அப்துல் கலாமின் ஆலோசகராக இருந்த பொன்ராஜ் அவர்கள் அந்த தொகுதியில் போட்டிட்டாங்க. அவர் வாங்கின வாக்குகள் 17,522. பதிவான வாக்குகள் 10.7%. அதற்கு அடுத்ததாக பார்க்குற தொகுதியும் சென்னையிலிருந்து தான், விருகம்பாக்கம் தொகுதி. இப்போது திமுக வசம் இருக்கிறது. கடந்த முறை மக்கள் நீதி மையத்தில் ஸ்னேகன், கவிஞர் ஸ்னேகன் இருக்கார் இல்லையா, அவர் போட்டியிட்ட தொகுதி. 16,939 வாக்குகளை அவர் பெற்றிருந்தார். பதிவான வாக்குகளில் 10.1%. அதுக்கு அடுத்தது சென்னையில் அவங்க குறிவைக்கக்கூடிய தொகுதி என்பது மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதி. தற்போது மயிலை வேலு டிஎம்கேல எம்எல்ஏவாக இருக்கார். அந்த தொகுதியில் 14,904 வாக்குகளை நடிகை ஸ்ரீபிரியா வாங்கியிருந்தாங்க. அவங்க தான் அப்போது எம்என்எம்மோட வேட்பாளராக இருந்தாங்க. அவங்க வாங்கின வாக்குகள் ஓவராலாக பதிவானதில் 9.8%. ஸோ இந்த முறை மயிலாப்பூர் தொகுதியையும் கேட்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக பார்க்கும்போது
சென்னையில் இருக்கக்கூடிய வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதி. அங்கே 13,364 வாக்குகளை 2021 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மையத்தின் வேட்பாளர் வாங்கியிருந்தார். பதிவான வாக்குகளில் அது 9.4%. இப்படியாக சென்னையில் இருக்கக்கூடிய 16 சட்டமன்ற தொகுதிகளில் 6 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிட மக்கள் நீதி மையம் தயாராகி வருவதாகவும் சொல்கிறாங்க. இப்போ சமீபத்தில் மக்கள் நீதி மையம் கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகளை அந்த கட்சியினுடைய தலைவர் கமலஹாசன் சந்தித்து பேசியிருந்தார். அப்போது எந்தெந்த தொகுதிகளில் நாம் போட்டியிடலாம், எங்கே நமக்கு செல்வாக்கு இருக்கிறது, கூட்டணி கட்சியிடம் எந்த தொகுதிகளை கேட்டால் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற லிஸ்ட்டை தயார் பண்ண சொல்லியிருக்காரு. அதன் அடிப்படையில் இப்போ 2021 அசம்பிளி எலெக்ஷனை வச்சு தான் அவங்க தொகுதிகளை திட்டமிட முடியும். ஏன்னா 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் மக்கள் நீதி மையம் நேரடியாக களமிறங்கவில்லை. அவர்களின் ஆதரவை திமுக கூட்டணிக்கு வழங்கியது. அதன் பிறகு தான் அவருக்கு ராஜ்யசபா இடம் கொடுத்தாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். மக்கள் நீதி மையத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பலம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு 2 தேர்தல்கள் தான் அவங்களுக்கு இப்போ கையில் இருக்குது. அந்த தேர்தல் கொடுத்த ரிசல்ட் தான். ஒன்று 2019 நாடாளுமன்ற தேர்தல், இன்னொன்று 2021. இப்போது அந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் வச்சு மட்டுமே ஒரு தொகுதியை கேட்ட முடியாது. 5 ஆண்டு காலம் பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் நடந்திருக்கிறது. மக்கள் நீதி மையம் அப்போது ஒரு தனி கட்சியாக வந்தாங்க, இருக்கிற கட்சிகளுக்கு மாற்றுன்னு சொன்னாங்க. இப்போது வேறொரு கூட்டணிக்கு போயிருக்காங்க. இப்படி பல ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கிறது. புதிதாக தமிழக வெற்றி கழகம் ஒரு புது கட்சி உருவாகி இருக்கிறது. கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 15 வருஷத்துக்கு மேலே தனித்தே களம் கண்டு வரக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு வங்கி, அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி, நிரந்தர சின்னம், இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது மக்கள் நீதி மையத்துக்கு அதே செல்வாக்கு இப்போதும் இருக்குமா, அதே தொகுதியில் மீண்டும் அவர்கள் வேட்பாளர்கள் போட்டியிட்டால் அவர்களுக்கு இந்த முறை வெற்றி வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய கேள்வி தான். இதில் இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நான் தாம்பரம் தொகுதியும் சொல்ல மறந்துட்டேன், அதையும் சொல்லிடுறேன். தாம்பரம் தொகுதியிலையும் அவங்க ஒரு 22,530 வாக்குகள் வாங்கியிருந்தாங்க. 9.1% இந்த லாஸ்ட்டு 2021 அசம்பிளி எலெக்ஷனில். ஸோ 10 தொகுதிகள் இருக்கு இல்லையா, இந்த 10 தொகுதிகளை கேட்டு வாங்கினா மக்கள் நீதி மையத்துக்கான வெற்றி வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு அவங்க திங்க் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த தொகுதிகளில் தான் குறைந்தபட்சம் ஒரு 10% வாக்குகள் இல்லை, அந்த 10% நெருங்கி வந்திருக்காங்க. அந்த 10க்கு மேலே வாங்கின தொகுதிகள்னு பார்க்கும்போது இதுதான். இதை தவிர்த்து மற்ற தொகுதிகள்னு பார்க்கும்போது அவங்க லாஸ்ட் டைம் போட்டியிட்ட இடங்களில் இதை விட குறைவான வாக்குகள் தான் இருக்குது. அதாவது ஒரு 9%க்கு கீழே 8, 7, 5, 4, சில இடங்களில் 1%, 2% வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த தொகுதியெல்லாம் அவங்க கேட்க வாய்ப்பு இல்லை. அவர்களுக்கு சாதகமான தொகுதியாக இருக்கிற இந்த இடங்களை கேட்பதற்கான வாய்ப்பு தான் இருக்கிறது. திமுக கூட்டணியிலும் கூட ஏற்கனவே நிறைய கட்சிகள் இருக்காங்க. கடந்த முறை வாங்கின இடங்களை விட இந்த முறை கூடுதலான இடங்களை வாங்கணும்னு அவங்களும் முயற்சி பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது புதிதாக வந்திருக்கக்கூடிய மக்கள் நீதி மையம் கூட்டணியில் எவ்வளோ இடங்களை கேட்க போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. டபுள் டிஜிட்லையாவது அவங்க எதிர்பார்ப்பாங்கன்னு சொல்கிறாங்க. டபுள் டிஜிட்டுங்கிறது 10 இருக்கலாம், 15 இருக்கலாம், 20 இருக்கலாம். பட் திமுக எத்தனை இடங்களை வழங்கப் போகிறது, அதில் இவர்கள் கேட்கக்கூடிய எத்தனை இடங்களை அவங்க தரப்போகிறாங்க. ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னேன் இல்லையா, அதாவது இந்த 10 தொகுதிகளில் போட்டியிட்ட பெரும்பாலான வேட்பாளர்கள் பார்த்தீங்கன்னா இப்போது மக்கள் நீதி மையத்தில் இல்லை. அவங்கெல்லாம் ஒரு சிலர் திமுகவுக்கு போயிட்டாங்க, சில பேர் ஆக்டிவான அரசியலில் இல்லை. இப்போ கமலஹாசன் எடுத்துக்கிட்டோன்னா அவர் ராஜ்யசபா எம்பி ஆகிட்டார், இந்த முறை எலெக்ஷனில் நிற்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்குது. இப்படி இருக்கும்போது இந்த 10 தொகுதிகளில் யார் யாரெல்லாம் வேட்பாளர்களாக நிறுத்தப்பட போகிறார்கள் அப்படிங்கிறதையும் திமுக தலைமை கேட்கும். கேப்பபிளான கேண்டிடேட்ஸ் இருக்கும்போது அவர்கள் போட்டியிட்டால்தான் கூட்டணி கட்சியினுடைய ஆதரவோடு வெற்றி பெற முடியும். அப்படிங்கிறதுனால இதில் பல ஃபேக்டர்ஸ் இருக்குது. எப்படி இதெல்லாம் இருக்க போகுது, எந்தெந்த தொகுதிகள் அவங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.